அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு NTPC கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்ம சேனலில். ஒரு 10 days 15 daysக்கு முன்னாடியே நமக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. தீபாவளி கழிஞ்சு வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இன்று முதல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் நேற்று நைட்டு வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நீங்கள் ஒரு டிகிரி எலிஜிபிளாக இருந்தால் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா NTPC அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் லெவலுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 15 daysக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. 4/10/2025 நமக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. 21/10/2025. ஸோ இன்று முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20/11/2025, அதாவது நவம்பர் 20 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து 22/11/2025 அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணுறது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது மாடிஃபை பண்ணுறது எடிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம 23/11 இருந்து 2/12/2025 நம்ம வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கிரைபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போர்ட்டில் பண்ணுறதுக்கு 3/12/2025 7/12/2025 நம்ம வந்து பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டு. ஸோ அடுத்த விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7th பே கமிஷனில் சேலரி கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35,400 முதல் 35,400 கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து கட் ஆஃப் டேட் பார்த்துக்காங்க 1/1/2026, ஜனவரி 1ஆம் தேதி 2026. இதுதான் கட் ஆஃப் டேட். இது அடிப்படையில் தான் உங்களுக்கு ஏஜ் இருக்கணும். 18லேருந்து 33 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓசி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் ஓபிசியில் இருக்கீங்க, SC/STயில் இருக்கீங்க, ஒரு மாற்றுத்திறனாளியில் இருந்தீங்கன்னா அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணுறதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து 33 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே குறைந்தபட்சம் 18 தான், அதிகபட்சம் 33 போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த 33ன்றது உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் வரும். ஓசி கேட்டகரிக்கு மற்றவங்களுக்கு வந்து பின்னாடி நான் சொல்கிறேன், கீழே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேஷன் மாற்றது பார்த்தீங்க அப்படின்னா 35,400 சம்பளம் கிடைக்கும். இதே கூட்ஸ் அண்ட் ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 29,200 சம்பளம் கிடைக்கும். ஸோ ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுக்கும் அதே சேலரி தான். அதே மாதிரி சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கும் அதே சேலரி தான். ஸோ டிராஃபிக் அசிஸ்டன்ட் மட்டும் 25,500 போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ சார் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக 5,810 வேகன்சி வந்திருக்கு. இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. ரைட்டா? நம்ம சென்னை ஜோனுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். 5,810 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்க்கும்போது நமக்கு அதிகபட்சமாக பார்க்கும்போது இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இது என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு தான் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து 3,416 வேகன்சி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா 161 வந்திருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து 615 வந்திருக்கு. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் பார்த்தா 921 வேகன்சி வந்திருக்கு. சீனியர் கிளர்க் டைபிஸ்ட்டுக்கு வந்து 638 வேகன்சி வந்திருக்கு. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு, 59 வேகன்சி வந்திருக்கு. இது வந்து டோட்டல் வேகன்சி, போஸ்ட் வைஸ் வேகன்சி. இதே கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி, ஜோன் வைஸ் வேகன்சிலாம் பின்னாடி வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அனெக்ஸரில். ஸோ அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி வேண்டியதான். ஓகேங்களா? சரி, இப்போ போஸ்ட் வைஸ் வேகன்சி பார்த்துட்டோம், டோட்டல் வேகன்சி பார்த்துட்டோம். அடுத்தது இந்த போஸ்ட்டுக்கான மற்ற விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 250 அப்படின்றது இந்த இதில் இருக்குது, 500 இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். பின்னாடி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து டேட் வைஸும் வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் 18-33 பார்த்தீங்க. ஸோ அதே வந்து எப்படி இருக்கணும்ன்றது 33ன்றதை நான் ஓசி கிடையாது அன்ரிசர்வ்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? 2/1/1993. ரைட்டா? டேட் ஆஃப் பர்த் நாட் இயர்லியர் தன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்குமே 1/1/2008. ஏன்னா குறைந்தபட்சம் 18 வயசு இருக்குன்னா நீங்கள் 2008 பிறந்தாலும் 18 வயசு ஆயிருக்கும். இது காமன். இது யூஆர் இருக்குது. இதே நீங்கள் ஓபிசி இருந்தால் 2/1/1990 90 அப்புறம் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். SC/ST இருந்தால் 2/1/1988 அதுக்கு பிறகு வந்து பிறந்திருக்கேன். அந்த டேட்டு ப்ளஸ் அது அந்த டேட்டுக்கு பிறகு பிறந்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. டேட் வைஸை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொன்னாலே அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 33ன்றது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றது அன்ரிசர்வ்டுக்கு. இதே நீங்கள் வந்து
SC/STயாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் ஓபிசினா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் எல்லாமே ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் எக்ஸர்சைஸ்மேனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் 6 இயர்ஸ் தான் அந்த கேட்டகரி வைஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதே மாற்றுத்திறனாளிகள் வந்து எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து 10 வருடம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இது கம்யூனிட்டி வைஸாக கொஞ்சம் மாறுபடுன்றனாலும் காமனாக உங்களுக்கு வந்து 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ரைட்டா, ஸோ வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸேஷனை செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குமே வந்து டைவர்ஸ் உமன், விடோஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஸோ ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்குன்றது காமன். ரைட்டா, அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், அனெக்சரி ஏல வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதுக்கு கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரிப்ட் டேட் வந்து போட்டிருக்காங்க 20/11/2025. ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதியின் அடிப்படையில் நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏஜுக்கு மட்டும்தான் 1/1/2026. ஆனால் படிப்புக்கு 20/11/2025 லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சார் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் ஆல் கேண்டிடேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2வது பாயிண்டில் இருக்கிறவங்கள தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 வந்து பேமெண்ட் வருது. அப்ளை பண்ணுறதுக்கு 500 ரூபா செலவாகும். இதே நீங்கள் SC/ST, எக்ஸர்வீஸ்மேனு, மாற்றுத்திறனாளிகள், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்க, EBC கேட்டகரி, ஸோ இந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது மோட் ஆஃப் பேமெண்ட், இது எப்படி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படி ஆன்லைனில் கட்டுறது அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற டேட்டு தான். ரைட்டா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அனெக்சரியில் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு டீட்டெயிலான விவரங்கள் கிடைக்கும். அந்த இதெல்லாம் CBT 1, CBT 2லாம் இருக்கும். ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT காமன் ஃபார் ஆல் நோட்டிஃபைட் போஸ்ட்னு போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து 90 நிமிடம், எக்ஸாம் டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 40, மேத்தமெட்டிக்ஸ் 40, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து 30, மொத்தம் வந்து 100 கொஷின் வந்து எக்ஸாம் நடக்கும் 90 நிமிஷத்தில் வந்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா, 120 மினிட்ஸில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. இதில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. இதுக்கான சிலபஸ் வருங்க, மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் CBT எக்ஸாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 50, மேத்தமெட்டிக்ஸ் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் 35, டோட்டலாக வந்து 120 கொஸ்டின் வந்து CBT 2 நடக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கான சார், நெகட்டிவ் மார்க் இருக்குது. இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தேர் வில் பி நெகட்டிவ் மார்க் அண்டு 1/3 மார்க் shall be deducted போட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் SSC, ரயில்வே, பேங்க் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் சிஸ்டம் இருக்கும். ரைட்டா, ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. அதை வந்து பார்த்துக்கணும். நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். ரைட்டா, இதுக்கான சிலபஸும் கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. யாருக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது? கூட்ஸ் அண்ட் ட்ரெயின் மேனேஜருக்கு எதுவும் கொடுக்கல. டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டன்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸில். இது எப்படி அப்ளை பண்ணுறது, அவுட் டு அப்ளை விவரங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நமக்கு தெரியும் சென்னை ஜோனுக்கு வந்து நீங்கள் வெப்சைட் rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க, மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன், நிறைய விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனை முழுமையாக படித்து பார்த்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் மட்டும் கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அனெக்சரிக்கு போயிடுவோம். ஸோ அனெக்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி விவரங்கள் இதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 35,400 இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி ஃப்ரம் அப்படின்னு போட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். கூட்ஸ் அண்ட் ட்ரெயின் மேனேஜருக்கும் டிகிரி தான். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா சரி. ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த டைப்பிஸ்ட்னு வரதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் ப்ரொஃபஷன் இன் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கம்ப்யூட்டரில் உங்களுக்கு டைப் பண்ண தெரியணும். ஹிந்தியோ அல்லது இங்கிலீஷ் ரெண்டில் ஏதாவது ஒன்று
தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. அதே மாதிரி சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்குமே இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுதான் போகிறோம். அதாவது டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணணும். மற்றபட்டுக்கு வந்து மற்றதுக்கெலாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோன் வைஸ் வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நான் சென்னை ஜோனுக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மற்ற ஜோனுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து சென்னை ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க, நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆர்ஆர்பி சென்னை இந்த ஜோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வைஸ் வேகன்சி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ஒரு 6 வேகன்சி வந்திருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து ஒரு 2 வேகன்சி வந்திருக்கு. இது என்ன கம்யூனிட்டியில் இருக்குன்றது இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரைட்டா. அதிகப்படியான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு தான் வந்து சென்னை ஜோனில் 108 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக ஆர்ஆர்பி சென்னை நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 187 வேகன்சி 187 வேகன்சி வந்து உங்களுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் வந்திருக்கு ரைட்டா. ஸோ நீங்கள் 5810 என்பது ஓவரால் இந்தியாவுக்கு, நம்ம ஓவராலாக எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து தான் பார்க்குறோம். பட் நம்ம சென்னை ஜோனுக்கு நீங்கள் பார்க்கும்போது 187 வேகன்சி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆர்ஆர்பிக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் விவரங்கள் அதுதான். கீழே வந்து சில டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அதை அப்ளை பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, கடைசி தேதி என்ன, எவ்வளோ வேகன்சி இருக்குது, இது போன்ற விவரங்கள் எல்லாமே முழுமையாக நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு சிபிடி செகண்ட் சிபிடி எப்படி இருக்க போகுது, நெகட்டிவ் மார்க் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லா விவரங்களும் பார்த்துட்டோம். இதை தாண்டி உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆர்ஆர்பி இந்த என்டிபிசி கிராஜுவேட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது கிராஜுவேட் முடிச்சா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஆர்ஆர்பிக்கெலாம் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.